ஹாய் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வரதுனால பர்ச்சேஸ் பண்ணதுக்காக நான் போயிட்டுருந்தோம். வீடியோ அந்த டேயில் என்னால் ரொம்ப அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ நாங்கள் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். தாத்தா தவறிட்டங்கனால பொங்கல் பொடி தான் எப்போவுமே அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க இறந்துட்டாங்கனால பாட்டி நீங்கள் வாங்க நான் காசு தரேன் அப்படின்னா, சரி அது பக்கத்துலேயே உழச்சந்து இருக்கு அங்கேயும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தோம். அப்போது ஒரு குட்டி பையன் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பொங்கல்னால சரியான கூட்டம். இந்த பையன் அப்படி பார்த்து போகிறான் வீடியோ எடுக்கன்ட்டு கடைசி வரைக்கும் அந்த பையன் பார்த்து போனான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தா அந்த ஆட்டோக்கார பையன் என்னடா இவன் வீடியோ எடுத்துகிட்டு போகிற ஆட்டோவில் போச்சுல அப்படியே பார்த்துட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு போய் நினச்சிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி அப்படியே நாங்கள் வீட்டுக்கு நடந்து போனோம். என்னக்கா ஒரே வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு இவனு சிரிச்சுட்டு போனான். இதுதான் யாருன்னா எங்கள் பாப்பா. இப்போ தான் வீட்லேயும் என்னென்னா கடைக்குட்டி சரியான வாள். கடலை மிட்டாய் கேட்டது தந்துட்டு சரியான கோபம். நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். அவள் எனக்கு தந்தா நான் கொஞ்சம் பாதி சாப்பிட்டேன். நல்ல வேறு பாதி வச்சுருந்தேன். என் தம்பி அவள் கொடுத்துட்டு உடனே சாப்பிட்டான். இப்போ பாருங்கள் நான் இந்த வீடியோவை நீங்களே. ஒன்றே ஒன்று தாப்ப அக்காவுக்கு ஒன்றே ஒன்று தான் திட்டால அங்கே குடுக்காதோ கடலை மிட்டாய் ஒரு உருண்டை கிடக்கு பிஸ்கெட் மட்டும் ஒரு உருண்டு என்னட்ட அது ஏற்கனவே கொடுத்துட்டு கோவப்படுத திருட்டு பண்ணி முடிக்க. நாங்கள் அப்படியே கிளம்பி உழச்சந்தைக்கு போகிறதுக்காக நான் எங்கள் அம்மா பாட்டி தம்பி தங்கச்சி நானும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு அவங்க கூடயே நான் ஓடி போய் ஜாயின் ஆகிட்டேன். அப்படியே கொஞ்சம் டேன் பண்ணோம்னா பாத்திரக்கடை அவுட்லேயே பாத்திரக்கடை அப்புறம் பூக்கடை பழக்கடை எல்லாமே அவுட்லேயுமே நிறைய வச்சுருந்தாங்க. கோலப்பொடி முதற்கொண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நிறைய ஃப்ரூட்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இருந்துச்சு. மார்க்கெட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாம் வச்சுருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வாங்குறது. இப்போது எப்போவுமே வருஷம் தாத்தா தான் கொடுப்பாங்க. அவங்க இறந்துட்டனால இந்த வருஷம் பாட்டி காசும் சில திங்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. பொங்கலுக்கான தேவையான பொருள் அதை நாங்கள் அப்படியே வாங்கிட்டு வாங்கக்காக போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு உழவசந்தை என்ட்ரன்ஸு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பொருளாக நியாயமான விலையில தான் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் சில பொருள் எங்களுக்கு தேவையான பொருள்லாம் நாங்கள் வாங்கிறதுக்காக போயாச்சு. வாங்கியாச்சு. அப்படியே தம்பி மாதிரிலையும் கூட்டிகிட்டு போயாச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபன்னாக எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் தம்பி அங்கே ஒரு இடத்த எப்படி எட்டி பார்ப்பான். என்னடா அவன் அப்படிங்க எட்டி பார்க்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கேயுமே பளிச்சு நல்ல வெட்ட வெளிச்சமாக காய்கறிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ் பார்க்கும்போது. ஸோ அப்படியே அந்த இடத்துலையும் கொஞ்சம் நல்ல திங்ஸ் கொஞ்சம் வெண்டைக்காவும் பச்சை மிளகா அப்புறம் அந்த கேரட்டு பீட்ரூட்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டு வந்தோம். இங்கே நல்லா ஒயிட்டாக இருக்கும் பாருங்க. கத்திரிக்காய் அழகாக இருக்கும். இதை பார்க்க வச்சல அதையும் எடுத்துகிட்டு அப்படியே நினச்சி அப்புறம் ஆம்லா நாங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால எங்கள் அம்மா அதை வாங்கிட்டு இருந்துச்சு. அதை வாங்கிட்டு அப்புறம் எங்கள் பாட்டி எனக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் நான் சாப்பிட்டுட்டு அங்கே வச்சே சாப்பிட்டாச்சு 3 வாட்டியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வீட்டுக்கு தொழில் ஒரு மஞ்சப்பொடி மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் நான் வாங்க சொன்னேன். இப்போ எங்கள் அம்மா அதையும் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு அப்புறம் மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தென் கோலப்பொடி அதையும் நாங்கள் ஒரு சில கோலப்பொடி வாங்கிட்டு அப்படியே நடந்து நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். போயிட்டு ஒரு திங்ஸ் இந்த திங்ஸுக்கான விலாக் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தென் நாங்கள் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். 5:45க்கு வந்தோம். அப்போ வரைக்கும் எங்கள் பஸ் வரவே இல்லை. அப்போ அந்த கேப்பில் எங்கள் மாமா பொண்ணு வந்துட்டான். ஸோ இவன் சொல்ல வார்த்தையே இல்லை. எங்களுக்கு ஒரு செகண்ட் மதர் மாதிரி. நாங்கள் எவ்வளோ தான் சண்டை எவ்வளோ தான் நாங்கள் கஷ்டப்படுத்துவோம். ஆனால் அவளும் எங்களை விட்டு போக மாட்டான், நாங்களும் அவளை விட்டு போக மாட்டோம். எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு தான். அவள் கூட கொஞ்சம் நேரம் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே பேசிவிட்டு ஸோ அவளுக்கு பஸ் வந்துட்டு ஸோ அவளுக்கு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அனுப்பி விட்டாச்சு.
அது வரைக்கும் பார்த்துப்பீங்க எவ்வளோ பஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு பஸ் இருக்குது, எல்லா பஸ்ஸும் போயிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் பஸ்ஸு சார் வந்து ஒரு 7 மணிக்கு போல் வந்தார். அதில் ஏறி வீட்டுக்கு வந்து 8:30க்கு போய் சேர்ந்தாச்சு. ஸோ இதோட இந்த விளாக் வந்து முடிஞ்சிட்டு. ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப்ஸ், லைக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தென் எல்லோருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் இமாஜின் விளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.